கிதியோனா என்னது? நான் நல்லவன், நான் ஜெபம் பண்ணேன், நான் அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆபிரகாமுக்கு இடம் இருந்திருக்கும். ஆனா வசனம் சொல்லுது அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு இடமே இல்லையா. ஏன்னா அவன் கிதியினால நீதிமான் ஆகலையா, விசுவாசத்தினாலதான் நீதிமான் ஆனானா. விசுவாசன்றது என்னது? ஆண்டவர் என் கூட இருக்காருன்றதுதான் விசுவாசம். விசுவாசம் என்னது? சத்தமா? அப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய ஆண்டவர் தான் நம்மளை என்னவா மாத்துறாரு? நீதிமானா மாத்துறாரு. அப்ப நல்லவனா மாத்துறது, ஆசீர்வதிக்கிறது, உயர்த்துறது, கனப்படுத்துறது, வழி நடத்துறது. அப்ப நம்ம உபவாசம். ஏன்னா இந்த உபவாசம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா நம்மளை மேன்மை பாராட்ட வைக்குது. நான் தான் இந்த அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சாருன்னா அதுக்கு நான் தான், என்னுடைய உபவாசம் தான் காரணம்னு சொல்ல வைக்குது. உபவாசம் அப்படிங்கிறது என்னன்னா ஜெபம் பண்ண போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் அறை வீட்டை அடைச்சு உனக்கும் ஆண்டவருக்கு மட்டும் கேட்கிற மாதிரி என்ன பண்ண, ஜெபம் பண்ண. இந்த ஜெபத்துல நீ இருக்கும் பொழுது உன் கூட இருக்கக்கூடிய ஆண்டவர் உன்னோடு கூட ஒரு உறவுல வருவார், உன்னோடு கூட பேசுவார். நீ ஆண்டவர்கிட்ட பேச, ஆண்டவர் உரட்ட பேச, ஒன்னு ஆண்டவர் ஆவிக்குரிய உலகத்துக்கு கொண்டு போக, பல வெளிப்பாடுகள் தர, பல காரியங்கள் அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு நீ உன்னுடைய வீட்டு ரூம் கதவை நீ திறந்து நீ டைமை பார்த்தேன்னா, நீ ஜெபத்துக்கு உள்ள போகும்போது நீ காலையில 5 மணிக்கு என்ன பண்ணிருப்ப, ஜெபத்துக்கு உள்ள போயிருப்ப. இப்ப கதவை திறந்து வெளியில வந்து பார்த்தா சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு. அப்ப நீ என்ன பண்ணல, காலையில சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல. இதுக்கு பேரு தான் என்னது? உபவாசம். அதாவது நான் சாப்பாட்டை ஒதுக்கிட்டு போய் உட்கார்றது இல்ல, நான் உட்காரும் பொழுது எனக்கு நேரம் போறதே தெரியாம இருக்கும். எவ்வளவு நேரமே தெரியாது. கதை திறந்து வெளியில வந்து பார்த்தா சாயங்காலம் 5 ஆயிடுச்சு. நான் 2 வேளை என்ன பண்ணல, சாப்பிடல. இப்போ நான் உபவாசம் போட்டேன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல தோணுமா? தோணா. இந்த உபவாசத்தை போடும் பொழுது என்ன நான் பெருமை பாராட்ட மாட்டேன். நான் 40 நாள் போட்டேன் உபவாசம் அப்படின்னு நான் என்ன பண்ண முடியாது, என்னன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா அதோடைய பிரசங்கத்தில் இருக்கும் பொழுது சாப்பாடே மறந்துடுவோம் பாருங்க. அல்லேலூயா.